ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? வெயிலெல்லாம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? எங்களுக்கு இங்கே சென்னையில் ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் டெய்லி ஒவ்வொரு ஜூஸாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நாம் மை கிச்சன் சமையலில் உங்களோட சிநேகிதி அன்பு சகோதரி பத்மகுமாரி சேனல்லேருந்து உங்களுக்காக போடக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இளநியை வச்சு தான் நாம் ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி சர்பத் கிடையாது. நம்ம நன்னாரியில் சர்பத்து, லெமன் எதுவுமே போடாமல் இளநியை வச்சு ஒரு ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இளநீ ஜூஸ் போடுறதுக்கு இளநியோடு சேர்த்து நாம் என்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது தர்பூஸ். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அன்றைக்கி வாங்கி வச்சுருந்த தர்பூஸ் ஒன்று அப்படியே வச்சுருந்தோம். நம்ம இது காலியான உடனே அடுத்து வேறு ஃப்ரூட்ஸை வச்சு வேறு விதமாக நம்ம சர்பத் கண்டிப்பாக செஞ்சு காமிக்க போகிறோம். இளநீரை வச்சு எத்தனை வகையான நம்ம இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம், சர்பத் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயில் நேரத்துக்கு ஏற்ற உகந்த ஒரு சர்பத்து தான் இது. பாருங்கள், இது என்னென்னா தர்பூஸ். நாம் தர்பூஸ் கட் பண்ணி எடுத்து நம்ம அதுக்கெல்லாம் சிரமப்படுறதுக்கு பதிலாக நான் ரெண்டாக எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸும் இதில் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நான் குறுக்கு வாக்கில் அதாவது நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீள வாக்கில் கட் பண்ணாலுமே நாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரண்டி போட்டு இப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு வரும். நான் எடுத்தும் வச்சுட்டேன். இந்த வீடியோவை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம். வச்சிங்க இல்லையா? இந்த மாதிரி நான் கரண்டி போட்டு அழகாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த நாம் தேவையான அளவு எத்தனை பேருக்கு நமக்கு தேவை அதுக்கு ஏற்றது போல் நமக்கு ஒரு 5 கப்பு தேவைப்படுது. 5ன்னா இன்றைக்கி இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 கப்பு இருந்தால் கூட எனக்கு போதும் தான். ஆனால் அதிகமாக இருந்ததுன்னா நாங்கள் அதை என்ன பண்ணுவோன்னா குடிச்சிடுவோம். வைக்கிற பழக்கமே கிடையாது. சர்பத் அப்படின்னா அது பாட்டுக்கு குடிச்சிட்டே இருப்போம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்போம், சாலட் சாப்பிட்டுட்டே இருப்போம், சூப் குடிச்சிட்டே இருப்போம். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்ஸும் நானும் தானே. பார்த்தீங்க இல்லையா? வேகமாக இதை எடுத்து இன்னொரு பவுலில் நாம் போட்டுக்கலாம். ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ, நம்ம ஜூஸ் போடும்போது கொஞ்சம் நிறைய தேவைப்படும் இல்லையா? அதனால் கொட்டைகள் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதில் இந்த மாதிரி தர்பூஸ் சீடு இதிலெல்லாம் நிறைய அபரிவிதமான சத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதனால் எல்லா சீடுமே நாம் யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லா சீடுமே உடம்புக்கு நல்லது தான். இந்த சீடெல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணாது. முழுசாக போனாலும் இது நமக்கு ஒன்றும் செய்யாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டைமுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை எடுத்து நம்ம அப்புறம் வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ஜூஸுக்காக நாம் எடுத்த ஜூஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால நான் இதுக்கு இதை பார்த்திங்க இல்லையா, நாட்டு சர்க்கரை. ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எல்லாம் கொடுக்கும்போது தான் இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். பார்த்திங்க இல்லையா? இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பெரியவங்களை மாற்ற முடியலனாலும் குழந்தைகளை நம்ம மாற்றுவோம். குழந்தைகள் அடுத்த சந்ததிகளை அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, அவங்க வீட்டில் நாம் என்ன செஞ்சு கொடுத்தோமோ இதெல்லாம் அவங்க நினைவில் வச்சுருப்பாங்க. ஞாபகம் வச்சுட்டு அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. 2, 3 இதுக்கு நிறைய தேவை கிடையாது. ஏன் 3 போட்டிருக்கேன் போதும் நமக்கு. ஏன்னா ஸ்வீட் இளநியோட ஸ்வீட் நமக்கு தெரியணும். அதனால் நாம் இவ்வளவு தான் இது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நாம் ஜூஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் ஜூஸ் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்க இல்லையா? மிக்ஸி ஜாரில் வச்சு இதை நம்ம ஜூஸுக்கு ரெடி பண்ண போகிறோம். பாருங்க, பார்த்திங்கன்னா இது இப்படியே நாம் கொட்டிக்கலாம். கரண்டி இருந்தால் கரண்டியில் நீங்கள் எடுத்து போடுங்க. நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். பார்க்குற வியூவர்ஸுக்கும் கொஞ்சம் எல்லா வீடியோவும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா?
எல்லா வீடியோவுமே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா வியூவர்ஸ் வந்து வெறுத்து போயிடுவாங்க. அதனால் எல்லாருக்குமே இப்போ டைம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு தான் வியூவர்ஸ் விரும்புகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொடுக்க பார்க்குறேன். நமக்கு கேமராவோட அந்த இது வந்து வந்துடுச்சு இன்றைக்கி. அது வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுற வேலை இருக்குது. ஃபிட் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் அந்த எல்லாம் கட் பண்ணுற வீடியோலாம் கொஞ்சம் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் நிறைய குழந்தைகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் பிள்ளைகள் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னோடய ஏஜ்டு பர்சன், அதனால் நான் வந்து சொல்கிறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. பார்த்திங்க இல்லையா, நாம் இப்போ மிக்சியில் இதை வந்து அடிச்சிடலாம். இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை வடிகட்டுறதா இருந்தாலும் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. வடிகட்ட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து குடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த வடிகட்டி வந்து ஒரு கை வச்சு தான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்க இல்லையா, என்னென்னா மேலே வந்துட்டு அந்த தர்பூசில் வந்துட்டு ஒரு மாதிரியான பஞ்சு மாதிரியான பகுதி இருக்கும். அது வந்து கொஞ்சம் கிரைண்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாயிடும். அது ஜூஸில் இருந்தாலுமே வந்து நம்ம பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்காது. பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா நமக்கு ஜூஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து நம்ம வேலைகள் செய்யும்போது நமக்கு 2 கைகள் தேவைப்படும் போது வெறும் ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் எல்லா சகோதரர்களும் எல்லாருமே வந்து பாவம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இந்த மாதிரி கஷ்டங்களை ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க அனுபவித்து தான் வருவாங்க. நிறைய கஷ்டங்கள் நிறைய இருக்க தான் செய்யும். முத்து எடுக்கணும் அப்படின்னா மூழ்கி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் இது ஒரு ஓய்வில்லாத வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். நாம் கரெக்டாக இந்த நேரம் இந்த டைமெல்லாம் கெஸ் பண்ணி நாம் வந்து நம்மளுடைய வீட்டு வேலைகளையும் பார்த்து தான் எல்லா சகோதரிகளும் நம்ம யூடியூபுக்குள்ளே தரமான வீடியோக்குள்ளே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. நல்லா கற்றுட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள் தெரியாமல் போக போக அவங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் இப்போ இதெல்லாம் ஆகும்னா இந்த ஒரு மாதிரி பஞ்சு மாதிரியான பகுதிகள் இருக்கிறதுனால, இளநியாக இருக்கிறதுனால, நான் மற்ற ஃப்ரூட்ஸ் ஜூஸ்னால் இதை வந்து பண்ண மாட்டேன். இளநின்னு சொல்லும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கண்டென்ஸில் வந்து நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் வடிகட்டுறேன். இந்த நேரம் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையான நேரம் தான். 2 கை இருந்துச்சுன்னா எனக்கு இது வேலை வேகமாக முடிஞ்சிடும். இதில் சத்து இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக இது ரொம்ப சத்தானது தான். இதை நான் வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். இதுக்கான அடுத்த ப்ராசஸ் ஒன்று நான் கைவசம் வச்சுருக்கேன். அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிப்பேன். மீதி இருக்கிறதையும் நாம் இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு இது இருந்தது, வடிகட்டி இருந்தது, அது காணும். அது கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வடிகட்டி கொடுக்கும். பீட்ரூட், கேரட், அப்புறம் வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஜூஸ் போடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு திப்பிகள் கண்டிப்பாக வரதான் செய்யும்.
இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோன்னா இது வந்து நமக்கு இருக்காது, வராது. இளநீ போடும்போது நமக்கு டேஸ்ட்டு கொடுக்காது அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ தண்ணி சேர்க்கலை. இல்லைனா நம்ம நார்மலாக வந்து ஜூஸ் போடும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம்னா இது வந்து இப்போ நம்ம ஈஸியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லையா, இளநியை வந்து நான் உடச்சி வச்சுட்டேன். நேற்று உள்ள சிரமம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய ஒரு டேலண்டான கத்தி நம்ம கையில் கிடைக்கல. நேற்று மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, விவசாயம் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்க இல்லையா. பாருங்க, அப்போ கூட நமக்கு ஓப்பன் பண்ணி இதை ஊற்றுறதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கிறது. இதை ஊற்றிக்கலாம். அது உள்ளே இருந்த இளநியுமே நான் ஸ்பூன் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப இல்லை, இதில் கொஞ்சமாக தான் இருந்தது. பார்த்தீங்க இல்லையா. குழந்தைகள் வந்து நம்ம கூப்பிட்டோன்னா வரமாட்டேன்றாங்க. டிவியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. எனக்கு இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தாங்க. டிவி போட்டு வச்சாதான் நம்மளை வந்து கொஞ்சம் வேலை செய்ய விடுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே எடுத்துட்டேன் நான். இப்போ இதை எடுத்து நாம் இந்த மாதிரி பண்ணி பார்த்துப்போம். விரல் வச்சா கூட நமக்கு வந்துடும். இது உள்ள விரல் வச்சு பார்த்தா கூட வந்துடும். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஸ்பூனுக்கு கூட நமக்கு இந்த இடங்கள் வந்து கையில் வெட்டி தான் எடுக்கணும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சோண்டு இளநீ இருக்கும். அது இளநீ இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து வெறும் வாட்டர் மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு அந்த இளநியும் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். வரமாட்டேங்குது. வந்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்பூன் வச்சு எடுத்தால் தான் இதெல்லாம் வரும். நமக்கு வந்துடுச்சு. உள்ளே வந்து அது வந்து அப்படியே மாட்டிகிட்ருக்கு நமக்கு. இப்போ கூட நமக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுது. அது போதும், வந்த வரைக்கும் நமக்கு போதும். பார்த்தீங்க இல்லையா. அவங்க விழுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னும் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் பெருசாக போட்டுருக்கணும். அப்போ இளநியெல்லாம் கீழே சிந்தி போயிடும். இளநீ தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஆனால் ஸ்பூன் வச்சு நான் எல்லாத்தையுமே உள்ளே வந்து அதை தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம தள்ளி விட்டோம். ஆனால் அது வந்து எடுக்க முடியல. உள்ளே மாட்டிகிட்ருக்கு. பார்த்தீங்களா. நம்ம எடுக்க முடியிற வரைக்கும் நம்ம இதை எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இளநீ, இந்த அடுத்தது வந்து ரெண்டாவது இளநியை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது இளநியை நாம் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா. அதையும் நாம் இப்படி குளிக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். வருது பாருங்கள், அதிலேருந்து வரும் பாருங்கள். பார்த்தீங்க, தெரியுது இல்லையா உங்களுக்கு, தெரியுதா. அது வந்துடுது. அது நமக்கு கொஞ்சம் இருக்கிறது வந்து நாம் அப்புறமா அதை ட்ரை பண்ணி தான் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்க, விழுந்ததுக்கு பார்த்தீங்க இல்லையா நீங்கள். அது வந்து அதில் நம்ம வந்து ஏற்கனவே நான் ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது வந்து விழ முடிஞ்ச வரைக்கும் அது விழும். மீதி இருக்கிறது வந்து நம்ம மாத்திரம் எடுத்துக்க வேண்டியது தான். பார்த்தீங்க இல்லையா. பார்த்திங்கன்னா நம்மளுடைய இளநீ சர்பத் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட் போட்டுக்கலாம். ஏன்னா சீட் வந்து முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ரொம்ப உப்பி போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அதை கலக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ஆனால் ஜவ்வரிசி மாதிரி போய் அது ஒட்டிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம கலந்துட்டு நம்ம கொடுக்கும்போது சர்வ் பண்ணும்போது அது சரியாக இருக்கும். நமக்கு சப்ஜி சீடு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த சப்ஜி சீடு வந்து நீங்கள் டெய்லி சேர்த்துக்கோங்க. ஒமேகா 3க்காகவும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வயரில் இருக்கக்கூடிய சூட்டை வந்து தணிக்கிறதுக்காகவும் தான் வெயில் நேரத்தில் வந்து நாம் எல்லா சர்பத்துலேயுமே வந்து இந்த ஒமேகா 3 வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பார்த்தீங்க இல்லையா. உங்களுக்கு இளநீ வந்து சின்ன பீஸாக இருக்குது. மீதியெல்லாம் உள்ளே மாட்டிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம வந்து அதை வந்து விழ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹோல்ஸில் எந்தெந்த சைஸில் வந்து நான் எடுக்கும்போதே வந்து ஸ்பூன் போட்டு கரெக்டாக சின்ன இதுவாக தான் கிளறி வச்சுருந்தேன்.
இந்த மாதிரி இளநீ தான் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இளநீ வந்து அடிக்கடி நம்ம வந்து வெயில் சீசன் முடிகிற வரைக்குமே நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மழை நேரங்களில் நம்ம சாப்பிட்லனா கூட பரவாயில்ல. ஆனால் வெயில் நேரங்கள் வந்ததுன்னா நம்ம எந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சீடு வந்து எவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா சீடுமே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு நிமிஷம் போதும் அந்த சீடு வந்து நமக்கு அதனுடைய அந்த பக்குவத்துக்கு ஊறி வர்றதுக்கு வந்து ஒரு நிமிஷம் நமக்கு போதுமானது. பார்த்திங்க தெரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இதை ஊற வைக்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. இளநீ வந்து சர்பத்து வந்து எல்லா இதுலேயுமே வந்து நம்ம இளநீ வந்து சர்பத்து வந்து போடலாம். ஆனால் அதில் நன்னாரி சர்பத்து வந்து நம்ம சேர்ப்போம் இல்லையா? நன்னாரி சர்பத்து சேர்த்து நம்ம போடுவோம். ஆனால் நாம் வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து ஜூஸாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். வெறும் இளநியோட தர்பூசும் கலந்து நம்ம குடிக்கும்போது அதனுடைய சுவையும் அதனுடைய கலருமே வித்தியாசமாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு எந்த விதமான நம்ம வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் எதுவும் நம்ம சேர்க்கலை. எல்லாமே இயற்கையான விஷயங்களை தான் சேர்த்து இந்த நம்ம சர்பத் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இன்னும் சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஐஸ் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம ஐஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். எப்போ சொன்ன மாதிரி தான் ஐஸ் வந்து நான் இந்த மாதிரி பிளேட்டில் தான் வச்சுருக்கேன். பிளேட்டில் வச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் நம்ம கழுவிக்கலாம். வச்சுட்டு இப்போ ஐஸ் மாத்திரம் நம்ம போட வேண்டியது போட்டுட்டு நம்ம குடிச்சிட வேண்டியது தான். சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு ரெண்டாக நம்ம வச்சு போட்டுக்கலாம். இளநீ வெறும் இளநீ குடிக்கும்போது நமக்கு ஐஸு சேர்க்க முடியாது இல்லையா? இந்த வெயில் நேரம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த 12 மணி நேரம் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா ஹீட்டு அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாகாது. நம்ம எல்லா ரூம்லேயுமே ஏசிகள் போட்டு வச்சுருந்தாலும் கூட ஏசி வந்து அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. பார்த்திங்க இல்லையா? அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம வெல்லம் வந்து பொடி பண்ணி சேர்த்ததுனால நமக்கு வந்து இது ரொம்ப டேஸ்ட் நல்லாவே தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் வந்து இந்த ஜூஸுக்கு வந்து இந்த கப்பு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி கப்பில் வந்து குழந்தைங்களுக்கு ஐஸ் க்யூப் போட்டு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் அவங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டருக்கு பதிலாக வந்து அவங்க இதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? இளநியோட சேர்ந்து தான் நமக்கு இது கிடைக்குது. நான் இளநியோட சேர்த்து தான் இதை எடுத்து போடுறேன். கொஞ்சம் நிமிஷம் இளநி இருக்கும். இளநி வந்து அந்த கருக்கு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா இந்த கருக்கு இருக்கு இல்லையா? அதை சேர்த்து சாப்பிடும்போது ஒன்றுன்னா கிடைக்கும் பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெறும் வாட்டர் மாதிரி. ஏன்னா இதை வந்து நாம் வாட்டர் மாதிரி தான் கொடுக்கணும். இது இளநி சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப குழகுழன்னு குடிக்கிறத விட இந்த மாதிரி குடிக்கிறது டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா? நான் இவ்வளோ பெரிய கண்டெய்னரில் தான் எடுக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து இதை வந்து வச்சு குடிப்பாங்க. பாதி குடிப்பாங்க, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி மீதியை குடிப்பாங்க. பார்த்தீங்க இல்லையா? நாம் இதை வந்து இப்போ இப்படி எடுத்து ஊற்றிக்கலாமா? ஏன்னா வீடியோ வந்து நாம் எவ்வளவு வேகமாக நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுது இல்லையா? இளநி எப்படி வருது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 கப்புலேயும் நம்ம சூப்பராக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கலர் பார்த்திங்கன்னா அதே கலரில் இருக்குது. பார்த்தீங்களா? எப்போவுமே ஒரே கிளாஸ் வந்து நான் காமிச்சிட்டு இருந்தேன். அது வந்து நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம மாற்றணும். பார்த்திங்கன்னா இளநி வந்து மேலே அழகாக கிடக்கும் இருக்கும் பாருங்கள். இளநி வந்து சின்ன சின்ன பீஸாக இளநி அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா? ஒரு சுவையான ரொம்ப சத்தான ஆரோக்கியமான நமக்கு ஒரு இளநி சர்பத்து, வாட்டர்மெலான் இளநி சர்பத்து. நான் சர்பத்துன்னு சொல்லிவிட்டேன். சர்பத்து கிடையாது, இது ஜூஸ் தான். ஓகேவா? ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது குழந்தைகள் வந்து மற்ற ஜூஸை விட இந்த ஜூஸ் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் லெமன் கலக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா லெமன் கலந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட சுவை வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நாம் வந்து இன்றைக்கி வந்து நாம்
அந்த லெமன் வந்து நம்ம கலக்க போகிறதில்ல. அது மாதிரி முடிஞ்ச வரைக்குமே வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி சர்பத் ஜூஸ் எல்லாம் நான் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வேறு தவிர்க்க முடியல நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம ஒயிட் சர்க்கரை போட்டு நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய பலகாரமாக இருந்தாலும் ஜூஸாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 இளநீ நான் எடுத்தேன். 2 இளநீ எடுத்துகிட்டு தர்பூஸ் கட் பண்ணி பாதி தர்பூஸ் கூட நான் போடலை. ஆனால் நமக்கு வந்து வாட்டரே சேர்க்காமல் தண்ணியே சேர்க்காம பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய கப்பு பாருங்கள், இது எவ்வளவு இருக்கும் பாருங்கள், பார்த்திங்க இல்லையா, இவ்வளவு இருக்குது. நமக்கு வந்து தர்பூஸ் ஜூஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது, ஆனால் வந்து இளநியோட வாட்டர் வந்து நமக்கு நிறைய இருக்குது. பார்த்திங்க தானே, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு டேஸ்டான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சிநேகிதி சகோதரி பத்மகுமாரி சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.